ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டாக் ட்ரேடிங் ஃபேக்டரி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைனை எப்படி நம்ம ப்ராப்பராக ட்ரா பண்ணுறதுன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற எல்லா பெரிய பிளேயர்ஸுமே பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கான்செப்டை பேஸ் பண்ணி தான் வந்து அவங்களுடைய ட்ரேட்ஸ் எடுப்பாங்க. இன்ஃபேக்ட் நீங்களும் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டெர்மினாலஜி நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்லிட்டு. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒரு சிம்பிளான கான்செப்ட் தான். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க வந்து எந்த விதமான செக்மெண்ட்ஸ்லயும் நீங்க ட்ரேட் எடுக்கலாம். ஸோ குளோபலி பார்த்தீங்கன்னா ஒரு ரிலையபிளான ஸ்ட்ராட்டஜியும் கூட குளோபலாக இருக்கிற எல்லா மாஸ்டர் ட்ரேடர்ஸும் இதை தான் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் அகெயின் எந்த விதமான ஸ்ட்ராட்டஜியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100% வின் ரேட் தராது. அதே மாதிரி தான் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் கூட. ஸோ நீங்கள் ஒரு 10 ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா அதில் 6 to 7 ட்ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் ரேட் தரும். பட் இதுக்கு நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது ஒன்று மட்டும்தான். இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்க பேக் டெஸ்ட் கண்டினியூஸா நீங்க பண்ணி ப்ராப்பரா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைனை எப்படி ட்ரா பண்றதுன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்க தப்பா சப்போர்ட் வந்து நீங்க சப்போர்ட் லைனையோ இல்லை ரெசிஸ்டன்ஸ் லைனையோ ட்ரா பண்ணிட்டீங்கன்னா நீங்க ட்ரேட் வந்து அதை பேஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து உங்களோட ப்ரெடிக்ஷன்ல இருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்கு. ஸோ அதனால ப்ராப்பரா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைனை ட்ரா பண்றது நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த வீடியோவில் நான் அதை கவர் பண்ணுறேன், எப்படி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை நம்ம ப்ராப்பராக ட்ரா பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சப்போர்ட்னா என்ன, ரெசிஸ்டன்ஸ்னா என்ன அப்படின்றத நான் ஒரு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக நான் சொல்லித்தரேன். ஒரு 2 பேரலல் லைன் வச்சுக்கலாம். நீங்கள் அந்த பேரலல் லைனில் இந்த பாயிண்ட்ல நீங்கள் இருக்கீங்க. இங்கேருந்து நீங்கள் பாலை வந்து மேலே போடுறீங்க. ஸோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால பார்த்தீங்கன்னா பால் வந்து ஒரு சில ஹைட்டுக்கு மட்டும் தான் போக முடியும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா பால் வந்து திருப்பி கிரவுண்டுக்கே வந்துடும். ஸோ கிரவுண்டுக்கு வந்து பால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக இப்படி ரோல் ஆகாது இல்லையா. திருப்பி மார்க்கெட் என்ன ஆகும், திருப்பி பால் என்ன ஆகும், உங்களுக்கு மேலே போகும், சேம் கீழே வரும், திரும்ப மேலே போகும், திரும்ப கீழே வரும், திரும்ப மேலே போகும், திரும்ப கீழே வரும். கரெக்டா? ஸோ இந்த கான்செப்ட்ல தான் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்லேயே உங்களுக்கு ப்ரைஸ் வந்து மூவ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாக் மார்க்கெட்டில் கீழே இருக்கிறவங்க இந்த இடத்துல இருந்து பால் தூக்கி போடுறாரு இல்லையா, அவரை வந்து நீங்கள் பையர்னு வச்சுக்கலாம். இங்க மேல வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்புறம்னால திருப்பி பால் ரிவர்ஸ் ஆகுது இல்லையா, இந்த இடத்துல வந்து நீங்க உங்களை செல்லர்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ மார்க்கெட் வந்து எப்போதுமே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல போகாது. என்ன ஆகும், மார்க்கெட் ஃபர்ஸ்ட் இங்க இருந்து ஒரு மேலே போகும், பையர் இங்க இருந்து பிரைஸை புஷ் பண்றாங்க, செல்லர் இங்க இருப்பாங்க, திருப்பி செல்லர் கீழே பிரைஸை புஷ் பண்ணுவாங்க, திருப்பி பையர் இங்க இருப்பாங்க, பையர் புஷ் பண்ணுவாங்க. ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா எப்போதுமே ஒரு ஜிக்ஸாக் வேல தான் வந்து உங்களுக்கு மார்க்கெட் ப்ரைஸ் மூவ் ஆகும். சேம் வே தான் டவுன் ட்ரெண்ட்லயும் போகிறோம். ப்ரைஸ் அப் அகெயின் டவுன், திருப்பி ப்ரைஸ் அப் அகெயின் டவுன், திருப்பி ப்ரைஸ் அப் அகெயின் டவுன். ஸோ இந்த கான்செப்ட்ல தான் ப்ரைஸ் எப்போதுமே மேலே கீழே போகும். ஸோ கீழே இருக்கிற பிளேஸ் பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம சப்போர்ட்னு சொல்லுவோம், மேலே இருக்கிறது வந்து ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். அதாவது எதுக்கு மேலே பால் வந்து போகாத திருப்பி கிரவுண்டுக்கே திருப்பி வருதோ அந்த லெவலில் வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். எந்த இடத்துல இருந்து திருப்பி பால் பவுன்ஸ் ஆகுதோ அதை வந்து நம்ம சப்போர்ட்னு சொல்லுவோம். சேம் கான்செப்ட் தான் நம்மளுடைய ட்ரேடிங்லையும். எந்த லெவல் வரைக்கும் ப்ரைஸ் போயிட்டு அதுக்கு மேலே ப்ரைஸ் போக முடியாத டவுன் ஆகுதோ மேலே இருக்கிற ப்ரைஸை வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம், கீழே இருக்கிற ப்ரைஸை வந்து நம்ம சப்போர்ட்னு சொல்லுவோம். ஸோ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 2 வகையாக இருக்கும். லைக் இப்போ வந்து அது சப்போர்ட்டாக இருக்கும், ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். பட் ஒரு பிரேக் அவுட் உங்களுக்கு ஆயிடுச்சுன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து சப்போர்ட் ஆக சான்சஸ் இருக்கு. அகெயின் இங்க ஒரு பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா இந்த சப்போர்ட் வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்கு. ஸோ அதுக்கு நான் ஒரு தனி வீடியோ போடுறேன். ஸோ அந்த வீடியோ போடுறப்ப நீங்க அதை பத்தி புரிஞ்சுக்கலாம். இப்போ ஜஸ்ட் நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன் எப்படி மார்க் பண்றதுன்றது மட்டும் இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது நீங்க புரிஞ்சுட்டு இருப்பீங்க. ஸோ இப்போ இந்த சார்ட்ல எப்படி நம்ம ப்ராப்பரா ஐடென்டிஃபை பண்ணி ப்ராப்பரா எப்படி நம்ம டிரா பண்றதுன்றதை நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இப்போ நம்ம இந்த சார்ட்ல இந்த ஸ்கிரீன்லேயே கூட நீங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை உங்களால வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியுதான்னு பாருங்க. நான் ஒரு 2-3 செகண்ட்ஸ் வந்து நான் பாஸ் பண்றேன். ஓகே, உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சதுன்னா வெல் அண்ட் குட். இல்லை உங்களை ஒரு ஐடென்டிஃபை பண்ண முடியல, அது எப்படி ப்ராப்பராக ட்ரா பண்றது அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போ நான் சொல்லித்தரேன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ் நடந்திருக்கு. கரெக்டா? இந்த இடத்துல ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அங்கேருந்து இந்த கன்சாலிடேஷன் ஃபேஸை பிரேக் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து உங்களுக்கு ஒரு டவுன்ஃபால் நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல
இப்ப இந்த இடத்துல ஒரு ப்ராப்பர் கன்சாலிடேஷன் நடந்துட்டு, அதுக்கப்புறம் இங்க உங்களுக்கு ஒரு பிரேக் அவுட் கிடைச்சிருக்குதுன்னா, இதுதான் வந்து நம்ம ப்ராப்பரா பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நீங்க பார்க்கலாம். இந்த இடத்துல ஒரு கன்சாலிடேஷன். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா ஒரு கன்சாலிடேஷன். ஓகேவா? இப்ப இங்க ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு. கரெக்ட்டா? பட் இது வந்து 100% பிரேக் அவுட்டா பார்த்தீங்கன்னா கிடையாது. இது வந்து ஒரு ஃபேக் அவுட் மாரி. ஏன்னா, இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் நடந்துச்சு. சப்சிக்வென்ட் கேண்டிலே பாருங்க, உங்களுக்கு இம்மீடியட்டா அந்த பிரைஸ்க்குள்ள உள்ள வந்துருச்சு. அந்த பிரேக் அவுட் ஜோனுக்கு திருப்பி உள்ள வந்துருச்சு. ஸோ, இதுலயே உங்களுக்கு தெரியும் இது ஒரு ப்ராப்பரான பிரேக் அவுட் கிடையாதுன்னு சொல்லிட்டு. பட் இந்த லைன்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அது ஈஸியா தெரியும். சேம் இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதுவரைக்கும் ஒரு பிரேக் அவுட்ன்னு வச்சுக்கோங்க. ஸோ மார்க்கெட் என்ன ஆயிருக்கு, இது இந்த கீழ டவுன் சைட் பிரேக் பண்ண ட்ரை பண்ணுச்சு. பட் நடக்கல. திருப்பி மார்க்கெட் மேல போச்சு. அது வந்து ஃபர்தரா மேலயும் வந்து பிரேக் பண்ண முடியல. ஸோ இப்ப நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, இது சப்போர்ட், இது ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? பட் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ்னால மார்க்கெட் வந்து திருப்பி பிரைஸ திருப்பி கீழ புஷ் பண்ணிடுச்சு. அகைன் பிரைஸ் இந்த இடத்துல வரப்ப பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பிரேக் அவுட் கிடைச்சிருக்கும் பாருங்க. இங்க ஒரு பிரேக் அவுட். ஓகே. மார்க்கெட் திரும்ப உள்ள போக ட்ரை பண்ணுச்சு. ஆனா நடக்கல. திருப்பி மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ஃபால். ஸோ இந்த ஜோன தான் நம்ம முதல்ல மார்க் பண்ணணும். இதுதான் வந்து ஏன்னா இப்ப பிரேக் அவுட் போறதுனால, மேல இருக்கிற ஜோன் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா, ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவோம். கீழ வந்து சப்போர்ட் ஜோன் வந்து இப்ப மார்க் பண்ணுவோம். ஓகே. இப்ப சார்ட்ல வந்து எப்படி சப்போர்ட் சாரி எப்படி நம்ம ரெசிஸ்டன்ஸ மார்க் பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இங்க இருந்து பிரைஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு டவுன் ஃபால் கிடைச்சிருக்கு. கரெக்ட்டா? ஓகே. ஸோ எப்போதும் நீங்க இப்படி ஒரு சார்ட்ட நீங்க ஒரு சப்போர்ட்டோ இல்ல ரெசிஸ்டன்ஸோ டிரா பண்றப்ப, அது வந்து ஃபர்தரா அதாவது அதோட ப்ரீவியஸா அந்த அதே பிளேஸ்ல ஏதாவது ஒரு பிரைஸ் ஆக்ஷன் நடந்துச்சா அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, ஜஸ்ட் அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கனாலே போதும். உங்களுக்கு அதனுடைய ஐடியா கிடைச்சிடும். ஸோ இப்ப நான் அதான் பண்றேன். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன வந்து நான் இப்ப ஜஸ்ட் எக்ஸ்டெண்ட் பண்றேன். ஓகேவா? ஸோ இப்ப எனக்கு இந்த இடத்துல என்னோட ரெசிஸ்டன்ஸ் லைன் இங்க இருக்கு. ஓகேவா? இது என்னோட ரெசிஸ்டன்ஸ் லைன். ஓகே. இப்ப இங்க இருந்த பிரைஸ் பாத்தீங்கன்னா, எனக்கு இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் கிடைச்சிருச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் பிரைஸ் பாத்தீங்கன்னா, கன்டினியூஸா ஒரு டவுன் ஃபால் நடந்துச்சு. ஓகே. அகைன் பாத்தீங்கன்னா, திருப்பி பிரைஸ் ஒரு அப் ட்ரெண்ட் போச்சு. ஓகேவா? இங்க ஒரு அப் ட்ரெண்ட் போச்சு. பட் அகைன் பிரைஸ் இந்த ஜோன்ல இருந்து அதனால வந்து சஸ்டெயின் பண்ண முடியல. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இன்னும் ஒரு கிளியரா ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இப்ப இந்த ஜோன் மட்டும் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா போதும். இப்ப பிரைஸ் வந்து இந்த கேண்டிலுக்கு ஓகேவா? இந்த வீக்குன்னு பெரிய வீக் இருக்கு இல்லையா? ஸோ வீக் எங்கெங்கெல்லாம் பெரிய வீக் உங்களுக்கு தெரியுதோ, அதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான ஜோன்ன்றது நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த ஒரு கேண்டில் மட்டும் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். எக்ஸாம்பிள் அந்த கேண்டில்ல என்ன நடந்துச்சு அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கலாம். இப்ப இந்த கேண்டில்ல உங்களுக்கு ப்ரீவியஸா பிரைஸ் வந்து ஒரு ஃபால் நடந்திருக்கு. பட் பையர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க? மார்க்கெட்ல இருந்து பிரைஸ இங்க இருந்து பையர்ஸ் மார்க்கெட்ட புஷ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? மார்க்கெட் வந்து இந்த இடத்துல தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அன்னைய டே. பட் மேல இருக்கிற செல்லர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கன்டினியூஸா மார்க்கெட்ட புஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால அன்னைக்கு அந்த கேண்டில்ல வின் பண்ணது செல்லர்ஸ். ஸோ இதுக்கு மேல வந்து பையர்ஸால வந்து டாமினேட் பண்ண முடியல. ஸோ செல்லர்ஸ் தான் டாமினேட் அந்த இடத்துல பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிரைஸ் ஜோன் பார்த்தீங்கன்னா, இந்த லெவல் பார்த்தீங்கன்னா ஒரு கீ லெவலா இருக்கு. ஸோ அந்த லெவலுக்கு நம்ம ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன் வந்து இப்ப டிரா பண்ணிக்கலாம். ஸோ அந்த பிரைஸ் மேல இருந்து கீழ வந்துச்சு. இங்க இருந்து திருப்பி மார்க்கெட் வந்து ஒரு அப் மூவ் கிடைச்சது. சேம் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ், அகைன் ரெசிஸ்டன்ஸ். இங்க பாத்தீங்கன்னா மார்க்கெட்டோட ஃபால் உங்களுக்கு கன்டினியூஸா ஃபால் ஆயிடும். ஓகேவா? ஸோ இது வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ். இப்ப இங்க இருந்து மார்க்கெட் வந்து திருப்பி ரிவர்ஸ் ஆயிருக்கு. இல்லையா? இப்ப இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆயிருக்கு. ஸோ எப்படி நீங்க அந்த ரிவர்ஸ் ஆகுது? இது வந்து எக்ஸாக்ட்டா மார்க்கெட்டோட ரிவர்சல்ன்றது நீங்க எப்படி தெரிஞ்சுப்பீங்க? அது ஒரு சிம்பிளான கான்செப்ட் தான். ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மார்க்கெட் உங்களுக்கு கீழ வந்துட்டே இருக்கு. ஓகே. இப்ப இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் வந்து உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்கங்க இப்படி. ஓகே. சோ என்னுடைய ப்ரீவியஸ் ஹை இருக்குது இல்லையா? அத பிரேக் பண்ணிடுச்சுன்னா, என்னுடைய மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வந்து பிரேக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அண்ட் அகைன் அந்த க்ளோஸும் பார்த்தீங்கன்னா, அதுக்கு மேல தான் வந்து க்ளோஸ் ஆகும். அததான் வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பிரேக்ன்னு சொல்லுவோம். அப்பதான் வந்து கேண்டில் ரிவர்சல் ஆயிருக்குன்றத நம்ம சொல்லுவோம். ஓகேவா? சோ இப்ப
இந்த ஜோன்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மார்க்கெட் வந்து ஒரு கண்டினியூஸ் ஃபால் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இந்த இடத்துல வந்து பிரைஸ் வந்து டைரக்ஷன் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகேவா? அண்ட் அகைன் நம்மளால எக்ஸாக்ட்டா எப்ப மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுதோ அந்த இடத்துல நம்மளால கண்டிப்பா ட்ரேட் எடுக்க முடியாது. ஏன்னா மார்க்கெட்டோடைய பிரைஸ் எப்படி பிஹேவ் ஆகும் அப்படின்றது யாருக்குமே தெரியாது. ஸோ நீங்க ஒரு ப்ராப்பர் கன்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் நீங்க ட்ரேட் எடுக்கிறது உங்களுக்கு ரைட் அண்ட் வைஸ் சாய்ஸா இருக்கும். இப்போ இந்த இடத்துல ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட் எந்த இடத்துல நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இந்த லோவோடைய ப்ரீவியஸ் ஹை பார்த்தீங்கன்னா இங்க. ஓகேவா? தெரியுதா உங்களுக்கு? ஸோ இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. இப்போ இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட் கிடைச்சிருச்சு. ஸோ ஒண்ணு வந்து நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இது வந்து ஒரு ப்ராப்பர் ரிவர்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சு. செகண்ட் கன்ஃபர்மேஷன். ரிவர்சல் எந்த இடத்துல நடக்கும்? ஒரு ப்ராப்பரான சப்போர்ட் இருக்கிற இடத்துல தான் நடக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு பின்னாடி எங்க சப்போர்ட் இருக்குதா? அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுவோம்? ஜஸ்ட் நம்ம ஒரு சப்போர்ட் லைனை இப்போ நம்ம டிரா பண்ணுவோம். இங்க இப்போ எதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து உங்களுக்கு ரிவர்ஸ் ஆயிருக்கு? இந்த கேண்டில். ஏன்னா இதுதான் வந்து லாஸ்ட் செல்லிங் கேண்டில். ஓகேவா? ஸோ இப்போ இதை வந்து நீங்க மார்க் பண்ணிக்கங்க. சேம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதுக்கு ப்ரீவியஸா என்ன நடந்துச்சுன்றதையும் நீங்க பார்க்கறதுக்கு ஜஸ்ட் அந்த நீங்க டிரா பண்ணி இருக்கிற லைன்ஸ் வந்து நீங்க ஜஸ்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கனாலே போதும். உங்களுக்கு ஒரு ஃபேர் ஐடியா கிடைச்சிடும். ஸோ இப்போ ஜஸ்ட் நம்ம ஜூம் அவுட் பண்ணுவோம். இங்க பாருங்க, ப்ரீவியஸா சேம் சப்போர்ட் லெவல்ல ஒரு பிரைஸ் நடந்திருக்கு. என்ன நடந்திருக்கு இதுக்கு முன்னாடி? சேம் ஜோன்ல மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி வந்தப்ப அங்க இருந்து மார்க்கெட் பாத்தீங்கன்னா ஒரு அப் ட்ரெண்ட் போயிருக்கு. கரெக்டா? இப்ப பாருங்க, சேம் மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல வந்திருக்கு. இந்த ஜோன்ல இதுக்கு முன்னாடி ப்ராப்பரா சப்போர்ட்டா ஆன இடத்துல சேம் திருப்பி மார்க்கெட் பிரைஸ் வந்தப்ப அங்க இருந்து மார்க்கெட் வந்து உங்களுக்கு ரிவர்சல் ஆயிருக்கு. புரியுதா? இதுதான் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கான்செப்ட்னு சொல்லுவோம். இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல காமிச்சிருக்கேன். மந்த்ஸ்ல நீங்க வந்து ட்ரேட் எடுக்க போறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய டைம் ஃப்ரேம்ஸை நீங்க மாத்திக்கணும். அகைன் எந்த விதமான ட்ரேடுக்கு நீங்க என்டர் பண்ண போறீங்க? ஒரு ஸ்விங் ட்ரேடரை என்டர் பண்ண போறீங்களா? இல்லைன்னா ஒரு இன்ட்ராடே ட்ரேடரை என்டர் பண்ண போறீங்களா? இல்லைன்னா ஒரு பொசிஷனல் ட்ரேடரை என்டர் பண்ண போறீங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு டைம் ஃப்ரேம் மாறும். அந்த டைம் ஃப்ரேம் பத்தி நான் உங்களுக்கு தனியா இன்னொரு வீடியோல தனியா போடுறேன். இப்போ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ராப்பரா எப்படி நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைனை ட்ரா பண்றதுன்றதை நான் உங்களுக்கு இந்த வீடியோல கவர் பண்ணியிருக்கேன். அகைன் ஒரு ப்ராப்பர் ரிவர்சல் எப்படி நடந்திருக்கு அப்படின்றதையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோல கவர் பண்ணியிருக்கேன். சேம் சப்போர்ட்ல எப்படி ரிவர்சல் நடந்துச்சோ அதே மாதிரி தான் நீங்க ரெசிஸ்டன்ஸோட ரிவர்சலையும் நீங்க பார்க்கணும். ஓகேவா? சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், அதாவது சப்போர்ட் பிரேக் ஆச்சுன்னா ரெசிஸ்டன்ஸா எப்படி மாறுது, அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆச்சுன்னா சப்போர்ட்டா எப்படி மாறுது அப்படின்ற ஒரு வீடியோட உங்களை நான் மீட் பண்றேன். என்னுடைய டெய்லி ட்ரேடிங் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய இன்ஸ்டாகிராம் சேனல்ல நான் போடுறேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். நீங்க மேபி என்ன வந்து ரெகுலரா ஃபாலோ பண்ணா இன்ஸ்டாகிராம்லயும் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுல வந்து என்னுடைய டெய்லி ட்ரேடிங் வீடியோஸை நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.